நமக்குள்ள என்ன பண்ணணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் மட்டுமே ஆண்டவர் அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படி தானியேலை விடுவித்தாரோ அதுபோல இன்றைய தினத்துல உங்களையும் என்ன பண்ண போறாரு? அவர் திரும்பி வரும்படி அனுமதிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் தெரியும். ராஜா வந்து பார்த்தாரு. என்ன சொன்ன? ராஜா வந்து பார்த்துட்டு சூளைய 7 மடங்கு ஏத்து அப்படின்னாரு. நீ 7 மடங்கு ஏத்து, 70 மடங்கு ஏத்து, 700 மடங்கு ஏத்து, 7000 மடங்கு ஏத்து, 7 கோடி மடங்கு நீ சூடைய அக்கினியை இன்க்ரீஸ் பண்ணாலும் நாங்க உள்ளகரம் என்ன பண்ண மாட்டோம்? எரிந்து போக மாட்டோம். நீ செஞ்ச சிலைய வணங்க மாட்டோம். அப்படிப்பட்டதான அந்த 3 பேரையும் ராஜா சொல்றாரு, நம்ம 3 பேர் தானே உள்ள தூக்கி போட்டோம், 4வது ஒருத்தர் அவன் நினைச்சிருப்பானுங்க, இவன் தூக்கி நம்ம அக்னியில போட்டோம், எரிகிற அக்னி சூளையில போட்டோம், இதோட இவன் வாழ்க்கை முடிந்ததுன்னு அநேகர் நினைக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆண்டவர் யாருக்கு இன்னைக்கு தீர்க்கமா பேசுறாரு. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, நான் திரும்பி வரமாட்டேன். சாதாரணமாக ஒரு எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறான், சாதாரணமாக ஒரு தீ பண்ணுறேன்னு நல்லதான் பேசியிருப்பேன், அடுத்த நாள் பார்த்தா செத்து போடுவான். சாதாரண தீங்க, சாதாரண தீ. இவங்க எங்க இருக்கிறாங்க? அக்கினி சூளைக்குள்ளால. ஆனால் அவங்க மேலே என்ன பண்ணலை? அந்த அக்கினுடைய ஒரு ஸ்மெல்லு கூட வரல. நீ வேதத்தை படிச்சா தெரியும், அக்கினுடைய நாற்றம் கூட அவங்க சரீரத்தில் வரல. அப்போ அளவுடன் அனுமதிக்கிற ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில திரும்பி வரும்படி அனுமதிக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? திரும்பி வரும்படி அனுமதிக்கிறார்.